20,000 தான் சம்பளம் வாங்குவான், போய் 1,50,000 ரூபாய்க்கு பைக் வாங்குவான். உங்களால் வாங்க முடியாத பொருளை இன்னைக்கு நீங்கள் வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த பொருள் உங்கள்கிட்ட நிரந்தரம் கிடையாது. பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு போகாதீங்க. டேபிள் காயின்னு சொல்லி புதுசாக வருது. பட் அதில் பணம் பண்ணால் அது மேலே டேக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர பட் தே ஹாவ் நாட் ரெகக்னைஸ்ட். இந்தியன் பேங்க்ஸோ இந்தியன் என்பிஎஃப்சிஸோ லோன் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு. சைனீஸ் ஆப்பில் போய் வாங்கிட்டு இருக்காங்க 36% 48% இன்ட்ரெஸ்ட். அவங்களால கட்டவே முடியாது. இந்த பிளாக் செயின்ஸுங்கிறது இன்னோவேட்டபிளான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதனால கிரிப்டோ கரன்சியில் 2000 கரன்சியில் 95% ஆஃப் த கரன்சி வந்து ஃபேக் போகஸ் தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நீங்க ஒரு 20 இயர்ஸ் கிட்ட ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னும் போது யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் வேஸ்டா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம், இல்ல நாங்க இதை பல பேர்கிட்ட இருந்து பாக்குறோம் அப்படின்னா எதெல்லாம் சார்? ஸோ மெயினாக அவங்க பார்க்குறது வந்து ஃபோன்ஸில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. பைக்ஸ் வாங்குறதுல யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்காங்க. 20,000 தான் சம்பளம் வாங்குவான், போய் 1,50,000 ரூபாய்க்கு பைக் வாங்குவான். அதுவும் இப்போ ஜிஎஸ்டி வேற குறைச்சிட்டாங்க. எல்லாம் பைக் ஷோரூமில் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. இப்போ ஒரு பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன், ஒரு 20 அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் 35 வயசுக்கு கீழே கார் வாங்குறதுக்காக. ஓகே. ஸோ 20,000 சம்பளம் வாங்கிட்டு நான் 1,70,000 நான் பைக் வாங்கினேன்னா அது ஒரு மீனிங்லெஸ் விஷயம். இல்ல இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏங்க 20,000 வாங்கினா ஒரு பைக் வாங்க கூடாதா, ஒரு கார் வாங்க கூடாதா அப்படின்னு கேட்கிற ஆட்களும் இருக்காங்க. சரி வாங்குங்க, உங்களை யார் தடுத்தாங்க? அப்படிதான் நம்ம பதில் சொல்லணும். அப்படி வாங்குனா இதெல்லாம் வந்து வேஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டேஸ்ல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். இன்னைக்கு கடந்த 2 வருஷத்துல கார் ஆக்ஷனும் பைக் ஆக்ஷனும் இந்தியாவில் வந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல. ஏன் அந்த ஆக்ஷன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, லோனில் வாங்குறது, லோன் கட்ட முடியல, பேங்க் சீஸ் பண்ணிட்டு போயிடுவான். 1,00,000 ரூபா பைக்கு 50,000 ரூபாய்க்கு ஆக்ஷன் விடுவான். இன்னைக்கு நிறைய பேர் பேங்க் ஆக்ஷனில் பைக் வாங்கிட்டு இருக்காங்க, கார் வாங்கிட்டு இருக்காங்க, வீடு வாங்கிட்டு இருக்காங்க. வீடு மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடந்த 2 வருஷமா பைக் ஆக்ஷனும் கார் ஆக்ஷனும் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு. இது எதனால பார்க்கணும், உங்களால் வாங்க முடியாத பொருளை இன்னைக்கு நீங்கள் வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த பொருள் உங்கள்கிட்ட நிரந்தரம் கிடையாது. அந்த பொருள் உங்கள்கிட்ட நிற்காது. எப்படி நிற்கும்? ஸோ அதனால் மொபைல் ஃபோன் வாங்குறது, இந்த பைக் வாங்குறது, அடிக்கடி போய் ஹோட்டல்ஸில் ஃப்ளாஷி ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் மெயினாக வந்து ஒரு ராங் ஃபினான்ஷியல் டெசிஷனாக இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த யூஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு கூட இது வந்து ஈஸ் ஆஃப் யூஸுங்க. ஒரு டெபிட் கார்டாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டு இருக்குது, ஐ எம் கெட்டிங் த மணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஆனா கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ ஒரு பொருள் வாங்குங்க, உங்களுக்கு 10% வந்து அதுல ஆஃபர் இருக்கு, 20% இருக்கு அப்படின்னும் போது நாங்க அதை யூஸ் பண்ண தானே செய்யறாங்க எல்லாருமே. அது ஏன்னா இப்போ கிரேட் ஃபெஸ்டிவல் சேல்னு போடுறாங்க. ஆமா. ஏன்னா உங்க லிமிட் 50,000 தான் இருக்கும், மாசம் 15,000 சம்பளம் வாங்குவாரு. திடீர்னு ஒரு 1+ ஃபோன் வரும் 40,000 ரூபாய்க்கு. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் 10% டிஸ்கவுண்ட்டு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமா, 40,000 ரூபா பொருள் இன்னைக்கு 35,000 ரூபாய் கிடைக்குது, இன்னைக்கு போய் வாங்கிடுவோன்னு போகிறோம். இவன் மாதம் சம்பளமே 15,000 தான் இருக்கும். இவனால் இஎம்ஐ 4 மாதம் 5 மாதம் கழிச்சு கட்ட முடியாது. இன்னைக்கு நிலைமை அதுதானே ஆகுது. அந்த பிரச்சனைனால தான் எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு டெட் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. எதனால இன்னைக்கு சைனீஸ் லோன் ஆப்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சைனீஸ் லோன் ஆப்ஸில் எத்தனை % இன்ட்ரெஸ்ட்? இந்தியன் பேங்க்ஸோ இந்தியன் என்பிஎஃப்சிஸோ லோன் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு. சைனீஸ் ஆப்பில் போய் வாங்கிட்டு இருக்காங்க 36% 48% இன்ட்ரெஸ்ட். அவங்களால கட்டவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார், 1,00,000 ரூபா லோன் எடுத்திருக்காரு சைனீஸ் ஆப்பில், 3,50,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு, இன்னமும் லோன் க்ளோஸ் ஆகல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஊதாரித்தனமா இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை தான் வரும். இப்போ இந்த ஆன்லைன்ல வந்து இந்த லோன் எடுக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஈசிபே சம்திங் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவேன், அது ஃபியூச்சர் டேஸ்ல கட்டிக்கலாம், அந்த டேட் கொடுப்பாங்க, அந்த டைம்குள்ள அந்த கிரெடிட் கார்டோட சேம் ப்ராசஸ் தான். அந்த இது கூட சேஃபா இல்லை, இதெல்லாம் வந்து எப்படிலாம் நம்மளை மேனிபுலேட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட்ஸ் வந்து இதுவாகும், வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க சாப்பிட்டுக்கிறாங்க, எங்க சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க பண்ணலாம், சம்திங் டிக்கெட் புக் பண்ணலாம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த டிக்கெட் புக் பண்றதெல்லாம் தேவைக்கு உள்ளதுதான் பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனேன்னா எனக்கு ஒரு 80 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன், புக் பண்ணும்போது 200 ரூபா இருக்கு. ஏன்னா அவன் சொல்லுவான், நீங்க புக் பண்ணா 50 ரூபா டிஸ்கவுண்ட்டுமா, 150 ரூபாய்க்கு போய் வாங்குவோம். ஆனா நான் 80 ரூபால முடிக்க வேண்டிய சாப்பாட்டை பண்றதுனால 150 ரூபாய்க்கு நான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவன் 50 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தகுதிக்கு மீறி உள்ள செலவினங்கள்னால தான் இந்த பிரச்சனையே வருது. இப்போது நாங்களே இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் என்ன சொல்கிறோம், உங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்களா,
உங்கள் சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கேப்பு. நீங்கள் 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குறீங்களா, நீங்கள் வந்து ஒரு 70 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் அந்த ஹோம் லோன் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது உங்களோட ஸ்ட்ரெச்சு. நீங்கள் 50,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு நான் 1.5 கோடி ரூபா வீடு வாங்குறேன்னா முதல்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. லோன் கொடுக்கறதா இருந்தாலும் உங்களால் எப்படி ரீபே பண்ண முடியும்? இப்போ ஒரு 30 லட்சம் வாங்கணும்னா ஒரு 10 வருஷம் கட்டணும்னா அது ஒரு 40 லட்சம் இல்லை 50 லட்சமே நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? ஹோம் லோனுக்கு மட்டும் அதிகமான இன்ட்ரெஸ்ட். ஆமாம், அது என்ன ரீசன் சார்? அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போது ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ஏன் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 30 வருஷம் லோன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 80 லட்சம் லோன் எடுக்கிறீங்க, ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுங்க. 30 வருஷத்தில் நீங்கள் வந்து 1,42 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கட்டியிருப்பீங்க. நீங்கள் கட்டின 80 லட்சம் பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டினது போக 1,42 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கட்டியிருப்பீங்க அட் 8.5% இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 80 lakh rupees லோன். அது வந்து ஒரு பெரிய லாங் பீரியட் இல்லைங்களா? அந்த லாங் பீரியடுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவுட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஹோம் லோனில் வந்து ரெடியூசிங் பேலன்ஸில் தானே அவங்க இஎம்ஐ கட்ட போகிறாங்க. அதனால ரெடியூசிங் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. அதனால ஹோம் லோன் எடுக்கிற தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு லோனு, இந்த சைனீஸ் ஆப் லோனு, பர்சனல் லோனு, இதெல்லாம் தான் தவறுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே. ஹவுசிங் லோன் கூட, ஹவுசிங் இஸ் நாட் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்கன்னா அதனோட ஃப்ளாட்னுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 25 இயர்ஸ் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாமே ஆஃப்டர் 25-30 இயர்ஸ் அதெல்லாம் பிரேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திருப்பி கட்டிகிட்டு இருப்பாங்க. தேர்ஃபோர் இதில் வந்து நீங்கள் ஒரு அசட் வாங்கும்போது அந்த அசட்டுடைய லிமிட் எது? திஸ் இஸ் வேர் ஐ ஆம் கோயிங் டு ஸ்டே. தேர்ஃபோர் எனக்கு எக்ஸஸாக பணம் வரும்போது, சம்டைம்ஸ் when I get excess money, இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தடவை போனஸ் கொடுக்குறாங்க உங்கள் கம்பெனியில், யூ ஆர் கெட்டிங் சடன்லி 1 lakh rupees போனஸ் ஃபார் யுவர் கிரேட் ஒர்க். இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபபிளி கோல்டு, இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, இல்லை எனக்கு ஈக்விட்டி ஃபண்டெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, டெட் ஃபண்ட்ஸு. ஒரே ஒரு பரோமீட்டர் வச்சுக்கோங்கம்மா, ஓகே சார், 12% to 14% மேலே உலகத்தில் இந்த இந்தியாவில் யாருமே கொடுக்க முடியாது. ஒருவேளை அது கொடுத்தாங்கன்னா அது மோஸ்ட் டேஞ்சரஸ்னு அர்த்தம். அதே மாதிரி நெவர் எவர் கோ ஃபார், ஆஸ் ஆன் டுடே டோன்ட் கோ ஃபார் எனி ஒன் ஆஃப் த பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு போகாதீங்க. ஸ்டேபிள் காயின்னு சொல்லி புதுசாக வருது. இந்த ஸ்டேபிள் காயின்ன்றது வந்து டாலரோட சேர்த்து வருது, ப்ளஸ் ஸ்டேபிள் காயின் வித் கோல்டோட சேர்ந்து வருது. இது நவ் ஆஸ் அ நியூ அசட் கிளாஸ் இப்போலேருந்து வந்துட்டுருக்கு. அது வந்து அட்வான்ஸ்டு, இது இந்தியாவில் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. பட் ஃபாரினில் அமெரிக்காவிலையும் யூரோப்லேயும் ஆல்ரெடி ஸ்டேபிள் காயின் வந்துடுச்சு. இந்த ஸ்டேபிள் காயின் என்னென்னா இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் டாலர் ஆர் வித் கோல்டு. தேர்ஃபோர் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஒருவேளை நீங்கள் இந்த டிஜிட்டல் கரன்சியில் இறங்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடியது ஸ்டேபிள் காயின் தான். பட் டெஃபினெட்லி நாட் 2000 விதமான கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோவில் யூ ஆர் நாட் வெரி ஷோர் ஆஃப் ஹவு டு கோ அபவுட் இட். அதனால் இந்தியன்ஸு அதில் நிறைய, அதுவும் கவர்மெண்ட் ஹேஸ் நாட் ரெகக்னைஸ்ட். பட் அதில் பணம் பண்ணால் அது மேலே டேக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர பட் தே ஹாவ் நாட் ரெகக்னைஸ்ட் தெம். தேர்ஃபோர் யார் அதை ப்ரைஸ் க்ரியேட் பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ட் பணம் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. தேர்ஃபோர் நீங்கள் ஏதாவது ஒரு லாஸாக இருந்தால் கூட யூ வில் நாட் பி கோயிங். அதனால் போகக்கூடாதது வந்து கிரிப்டோ கரன்சி, போகக்கூடியது வந்து இந்த 4 ஏரியாஸும். கோல்டு எதுலுமே ஒரு மினிமம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சரி த நெக்ஸ்ட்டு ஐ வில் கோ. இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுக்கிட்டு யூ ஹாவ் அன் இன்வெஸ்ட். இதிலேருந்து எவ்வளோ எனக்கு வரும், இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எவ்ரி மந்த்தும் எனக்கு ஒரு 2000 rupees வருது அப்படின்னா வெரி குட். தேர்ஃபோர் நான் நாளைக்கு இந்த ஜாபில் இல்லைனா கூட எனக்கு வந்து வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது. என்னுடைய மினிமம் மோஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா 10,000 rupees. ஓகே, அந்த 10,000 rupees என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா யூ வில் பி வெரி ரிலாக்ஸ்ட். இதுவே மைண்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைக்காலஜி ஆஃப் மணி என்ற ஒரு புக் இருக்குது. அது நீங்கள் டெஃபினட்டாக அது யங்ஸ்டர்ஸ் படிக்கலாம். தோணுது நீங்கள் கேட்டீங்க 25,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு அது தவிர எக்ஸ்ட்ராவாக 30% போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
அதே மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனியர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ இப்போது யாருமே 8 மணி நேரம் 10 மணி நேரம் மேலே வேலை செய்கிறதில்ல, சரிங்களா? எப்படியும் ஒரு 4-5 மணி நேரம் வீட்டில் அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் எடுத்து செய்கிறோ இந்த விஷயங்களை செய்யலாம். ஓகே. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பார்த்தோம்னா விவசாய குடும்பத்துலேருந்து வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேருந்து வர்றவங்களா இருக்கட்டும், எவ்வளவோ பொருட்களை மதிப்பு கூட்டி விற்று அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டும் நிறைய வந்து முத்ரா லோன்ஸ் வாயிலாகவும் மற்ற விஷயங்கள் வாயிலாகவும் நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனியர்ஷிப் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இன்கம்மை பிரிட்ஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதிலாக இருக்கும். சார் இப்போ வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கிரிப்டோ, அந்த பிட்காயின், இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஓகே, இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடியும் சார் சொல்கிற ஒப்பீனியனாக தான் இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் என்னோட ஒப்பீனியன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் இன்னெவிட்டபிள். கோயிங் ஃபார்வர்ட் ஏஐ உலகத்தில் இந்த பிளாக் செயின்ஸுங்கிறது இன்னெவிட்டபிளான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதனால கிரிப்டோ கரன்சியில் 2000 கரன்சியில் 95% ஆஃப் த கரன்சி வந்து ஃபேக் போகஸ் தான். ஆனால் ஒரு 4 கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ் இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஒன்று வந்து பிட்காயின், 2வது ஈத்தீரியம், 3வது சொலானா. ஓகே, இந்த 4ங்கிறது போல 3 வச்சுக்கலாமே. இந்த 3 வந்து ப்ரிடாமினன்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவான பிளே தான் இது. இதில் ஈஸி மணிலாம் வரும்னு நான் சொல்லலை. வெரி வாலட்டைல் அசெட் கிளாஸ் தான். பட் இது 3ம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வச்சுருந்தாங்கன்னா லாங் டேர்முக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏங்க 18 கோடி பேர் இந்தியாவிலேருந்து பிட்காயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க? இன்றைக்கி 6 கோடி பேர் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 கோடி யூனிக் இன்வெஸ்டர்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க. ஆனால் 18 கோடி பேர் கிரிப்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2001 பீக்கில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு 2003 எல்லாம் வெளில லாஸில் வந்தாங்க. ஆனால் அந்த 2001 பீக்கில் கூட பிட்காயின்லேயோ இந்த சொலானாலேயோ இல்லை ஈத்தீரியம்லையோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பணம் இன்றைக்கும் பண்ணுறாங்க. 2010 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஜென்ரேட்டட் அக்ராஸ் ஆல் அசெட் கிளாஸஸ், பிட்காயின் இஸ் நம்பர் 1. ஸோ அதனால் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய டவுட்ஸும் இருந்தது, உங்களுடைய ஆன்சர்ஸுமே இருந்தது. நன்றிகள் சார் 2 பேரும். தேங்க்யூ. வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.